நான் உங்களுக்கு கருணா நண்பர்களே. இப்போ பார்த்திங்கன்னா மலை ஏறிட்டோம், சபரிமலை ஏறிட்டு கோவில் இப்போ 4 மணிக்கு தான் நட திறந்தாங்க. அதனால் நாங்கள் ஒரு 3 மணிக்கே வந்துவிட்டோம். அதனால் வந்து கம்முன்னு படுத்துட்டோம் நம்பியார் மண்டபத்தில். படுத்துட்டு இப்போது கோவில் திறந்தோடனே ஒவ்வொருத்தராக போய்ட்டு சாமி பார்க்க போகிறோம். சாமி பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஊருக்கு. கூட்டம் பாருங்கள், இவ்வளோ தான் கூட்டம் இங்கே நம்பியார் மண்டபத்தில். சுவாமி ஐயப்பரையும் பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் மழை மேகந்தான் தூறல் போட்டுக்கொண்டே இருக்குது. நான் அப்படியே கொஞ்சம் வந்துட்டோம். சரின்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் படுத்து இருந்தால் கால் காப்ஸ்லாம் அப்படியே கெட்டியமாக பிடிச்சிக்கிச்சு, டைட்டாகி போயிடுச்சு கொஞ்ச நேரத்தில். எங்கே எப்போ ஒரு டைம் தான் வரோம் போகிறோம் வருஷத்தில். நண்பர்களே பார்த்து வாங்க. மழை தான் கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே. நிறைய பேர் மலையிலேருந்து இறங்கும்போது வழிக்கு கீழே விழுந்துடுறாங்க. நாங்களே நிறைய பேர் பார்த்தோம். அதனால் பார்த்து நிதானமாக வாங்க. சபரிமலை வரக்கூடியவர்கள் வேகமாக ஓடாதீங்க நண்பர்களே. நிறைய ஏன்னா கண்டினியூவாக தூரம் போட்டுக்கிட்டே இருக்குது. எல்லாம் கல் தானே வச்சிருக்கிறாங்க, எல்லாமே வந்து வழுக்குது. ரொம்ப கவனம். சாமி சொன்னால் இதான் இப்போதைக்கு மக்கள் ஒரு 500 பேர் இருக்கிறோம். ஆனால் காலையில் நல்ல கூட்டம் நண்பர்களே. ஆடி 1 நேற்று வந்து ஜனங்க நிறைய ஜனங்க, பயங்கரமான கூட்டம் போச்சு எதிர்க்க. இப்போ மதியத்துக்கு மேலே பார்க்குறது ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா அவங்களாம் நேற்று வந்துட்டு இன்றைக்கி நெய் அபிஷேகம் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஃப்ரீயாக தான் இருக்கிறோம். அப்படியே கிளம்பி ஒரு 4:30 மணிக்கு சாமி தரிசனத்துக்கு போகிறோம் நண்பர்களே. பார்த்துட்டு ஐயப்பரை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக பொடி நடியாக வந்தான். வண்டி வந்து சில இடம் இருட்டாயிடுச்சுன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடும். ஏற்கனவே தூரல் விழுந்துக்கிட்டே இருக்குது. அதுக்காக தான் நண்பர்களே. நன்றி, வணக்கம். பொறுமையாக போயிட்டு காப்ஸு கொஞ்சம் ஐத்து விட்டுங்கிறோம். மேலே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்த பாவம் அப்படியே பிடிச்சிக்கிச்சு கெட்டியமாக. ஐயப்பரை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கும்போது தான் சாப்பிட்ணும். நன்றி, வணக்கம் நண்பர்கள்.